சந்தியா வாமா, இப்போதான் இந்த அத்தையை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாரி அத்தை, காலேஜ் போகிறதுனால என்னால் சரியாக இந்த பக்கம் வர முடியல. அப்படியா சந்தியா? சரிம்மா சரிம்மா. சந்தியா, சிவா எதுவும் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானா? இல்லைங்க அத்தை, சிவா மாமா எதுவும் என்கிட்ட சொல்லலை. எதனா விஷயமா அத்தை? ஆமாம்மா சந்தியா, சிவாவுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். பொண்ணு பேர் ராதா. என்னங்க அத்தை, ஒரு வார்த்தை கூட எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சிவா எங்கேயோ அந்த பொண்ணை வெளியில் பார்த்துருப்பான் போல. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அதான் நானும் உங்கள் மாமா சிவா 3 பேர் தான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். பொண்ணு நல்லா லட்சணமாக இருக்கிறா. ஓ அப்படியேங்க அத்தை, சரிங்க அத்தை. சந்தியா, சிவா ராதாவை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்தே ஒரே சோகமாக இருக்கான். சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். என்னன்னே தெரில. கொஞ்சம் நீ போய் சாப்பிட கூட்டிகிட்டு வரியாம்மா? சரிங்க அத்தை, நான் சாப்பிட கூட்டிகிட்டு வரேன் மாமாவை. ஏங்க அத்தை, சிவா மாமாவுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி தானே பொண்ணு பார்க்க போனீங்க. இப்போ என்ன ஆச்சு மாமாவுக்கு? தெரியல சந்தியா, முன்ன மாதிரி யாருக்கிட்டேயும் சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறான். ரூமுக்குள்ளாரையே அடைஞ்சு கிடக்குறான். சாப்பிட கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். எதனா பிரச்சனையா என்னன்னு சொன்னால் தானே தெரியும். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் மனசில் என்ன இருக்குதுன்னே தெரில. எங்களுக்கே ரொம்ப பார்க்க கஷ்டமாக இருக்குது. சரிங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் போய் சிவா மாமாவை சாப்பிட கூட்டிகிட்டு வரேன். ஹாய் சிவா மாமா, இங்கே பாருங்கள், முடிச்சு பாருங்கள். உங்களோட செல்ல சந்தியா வந்திருக்கேன் பாருங்கள். அதானே பார்த்தேன், காலையிலேருந்து என்னடா ஆளை காணமேன்னு. தலை வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் படுத்தா போதும், உடனே நீ வந்துடுவ. மாமா, என்னை நீங்கள் காலையிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? என் மேலே அம்புட்டு பாசமா மாமா உங்களுக்கு? உன் மேலே எனக்கு பாசமும் இல்லை வேஷமும் இல்லை. இப்போ எதுக்கு வந்த அதை முதல்ல சொல்லு நீ. நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களாமோ? யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேங்கிறீங்களாமோ? அத்தை உங்களை சாப்பிட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வாங்க. எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேணாம், நீ இங்கேருந்து போ, எனக்கு அதுவே போதும். மாமா, நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போவே போய் அத்தைக்கிட்டே சொல்கிறேன், இருங்க. ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எதையாச்சும் போய் அம்மா கிட்ட சொல்லி குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடாத, புரியுதா? என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், புரியுதா? நான் இந்த வீட்டோட மருமகளாக வரப்போகிறவன். நான்லாம் போக மாட்டேன்பா. யாரடி சொன்னது நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு? நீயே சொல்லிக்கிட்டாலே ஏரியா? சும்மா டென்ஷன் பண்ணாத, போ சந்தியா. ஆமாம், ராதா எப்படியும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. அப்புறம் நான் தானே இந்த வீட்டு மருமக, அதான் சொன்னேன். சந்தியா, ரொம்ப என்ன டென்ஷன் பண்ணுறடி. அப்புறம் கோவத்தில் நான் திட்டிடுமா பார்த்துக்கா. பரவாயில்லங்க மாமா, நீங்கள் என்னை திட்டுங்க. என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் பொண்டாட்டியே நீங்கள் திட்ட போகிறீங்க. மாமா, நீங்கள் என்னை திட்ட உங்கள் மேலே இருக்க காதல் எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. போடி, உன்னை என்ன சொல்லி நான் திருத்துறதுனே தெரில. நீ திருந்தவே மாட்டேன். நீயே உன் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு பின்னாடி நீ தான் கஷ்டப்பட போகிற என்ன மாதிரி. மாமா, அப்புறம் நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க. வெளியெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போக முடியாது. வேணா நீ மட்டும் தனியாக போயிட்டு வா. என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அப்போது என்னை வெளியில் நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? இப்போவே போய் அத்தைக்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க, ஏன் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு. சரிடி, இப்போ என்ன, உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போன அவ்வளோதானே, வந்து தொலை. நீங்கள் கோவமாக சொன்னால் நான் வரமாட்டேன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், அப்போ தான் நான் வருவேன். சரி சந்தியா, வெளியில் போகலாமா? வா போகலாம். டேய் தம்பிங்களா, கௌதம் நிச்சயதார்த்துக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. அத்தை மாமாலாம் வரலையா? நம்ம மட்டும்தான் போகிறோமா? ஆமாண்ணா, என் தம்பி கொஞ்சம் உடம்பு முடியலையா, அதனால் வரலான்ட்டான். அதனால தானே கௌரியும் ராதாவையும் அனுப்பி வச்சுருக்காங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், வாங்க. சரிங்கம்மா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு. டேய் கரண், அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு போய் வரலான்னு சொல்கிறேன். அதோட முக்கியமான வேலை என்னடா இருக்குது உனக்கு? அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, வெளியில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் ஒன்றா முன்னாடி போங்க, நான் அப்படியே கடைக்கு வந்துடுறேன். சரி விடுங்கம்மா, அவன் தான் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறாளா, போட்டு விடுங்க. அதான் நம்ம எல்லாம் போகிறோம்ல ட்ரெஸ் எடுக்க. அவன் தான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வரேன்னு சொல்கிறான்ல கடைக்கு. அப்புறம் என்னம்மா? சரிடா கரண், சீக்கிரமாக வந்துடு, என்ன வேலையை முடிச்சுட்டேன். சரிப்பா, நீங்களாம் போயிட்டு காரில் உட்காந்துருங்க. நான் போய் சின்ன பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டேன், அப்படியே சொர்ணாவையும் கூட்டிகிட்டு வரேன். சரிங்கம்மா, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் காரில். டேய் கௌதம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அம்மா கிட்ட சொல்லாத. என்ன அப்படி என்னடா விஷயம்? அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? அதுவாடா, நானும் ராதாவை நேசிக்கிறோம். அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அம்மா கிட்ட. உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருக்கோம். என்னடா சொல்ற? நீயும் ராதாவும் நேசிக்கிறீங்களா? சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. டேய் கௌதம் அண்ணா, நீயும் கௌரியும் கூட தானே நேசிக்கிறீங்க. ஆனால் வெளியில சொல்லவே இல்லை பாத்தியா? ஆனால் பெரியவங்களா சேர்த்து உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உங்க லக்குடா டேய்.
டேய் கார்த்திக், நாங்களே வீட்டில் சொல்லலாம் தாண்டா இருந்தோம். அதுக்குள்ளே பெரியவங்களே பார்த்து எங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இது அரேஞ்சு மேரேஜாவே இருந்துட்டு போட்டோம், நாங்களும் விட்டுட்டோம் சொல்லாம. சரிடா கௌதம் அண்ணா, உங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியாச்சும் நம்ம 2 பேர் வீட்லேயும் பேசி சம்மதம் வாங்கி கொடுங்கடா, ப்ளீஸ்டா. ஏ ராதா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையாடி. என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கடி. நீயும் கார்த்திக்கும் விரும்புறீங்களாமோ? இப்போதாண்டி எனக்கே தெரியும். கௌரி அக்கா, நீயும் கௌதம் மாமா கூட தான் நேசிக்கிறீங்க. நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்களா? நாங்களாக தானே கண்டுபிடிச்சோம். சரி ராதா, சிவா வீட்டில் வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க வேற. நீயும் கார்த்திகை நேசிக்கிறத பற்றி எப்படி 2 வீட்லேயும் பேசுறது? எனக்கு ஒன்றுமே புரியல, தலை வலிக்குது. ஏ கௌரி, இப்போ என்ன பொண்ணு தானே பார்த்துட்டு போயிருக்காங்க, கல்யாணம் ஒன்றும் நடக்கலல்ல, அதுக்குள்ளே 2 வீட்லையும் பேசி சம்மதம் வாங்கிடலாம், புரியுதா? நீ ஏதோ ராதாவை பயப்படுத்தி விட்டுட்டு இருக்காத, புரியுதா? எது எப்படியோ, நானும் என் தங்கச்சியும் ஒரே வீட்லேயே மருமகளாக போகிறோம். அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி வரைக்கும் என் தங்கச்சி என் கூடயே இருக்க போகிறான். ஏமா அப்புறமா நீங்கள் 2 பேரும் பாசமழையை பொழிஞ்சுக்குங்க. நாங்கள் 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கோம். எங்களை தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் பாசமழை பொழியாதீங்க, புரியுதா? கௌதம் மாமா, வாங்க நம்ம போய் காரில் உட்காந்துருக்கலாம். எனக்கு கால்லாம் வலிக்குது. இவங்க 2 பேரும் வேணால் பேசிட்டு வரட்டும், வாங்க நம்ம போகலாம். மாமா, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா. ஓ அப்படியா ராதா, என்ன விஷயம்? ஏன் மேடம் சந்தோஷமா இருக்கீங்க? அதுவா மாமா, கௌரி அக்காவும் கௌதம் மாமாவும் நம்ம நேசிக்கிறத பற்றி சொன்னதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களே, வீட்லேயும் சம்மதம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களே, அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா. சரி, அதெல்லாம் போட்ட ராதா, இன்னைக்கு என்ன சுடிதார்லாம் போட்டிருக்க, என்ன விஷயம்? அதுவாங்க மாமா, எப்பவுமே தாவணி தானே போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு சுடிதார் போடணும்னு தோணுச்சு, அதனால போட்டுட்டு இருக்கேன் மாமா. மாமா, இந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கேனா சொல்லுங்க மாமா. ராதா, நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா தாண்டி இருப்ப. என் முட்டை நீ எப்பவுமே அழகுதானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாமா மேல வந்து இப்படி ஒட்டி ஒராசிக்கிட்டு நிக்கிறியே, இந்த மாமனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் தள்ளி நில்லுடி. ஒரு மாதிரியா இருக்கா? என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, நான் தள்ளி நிக்கிறேன். ஏ ராதா, எனக்கு வெக்கமா இருக்குடி. மாமா, நான் தான் வெக்கப்படணும், ஆனா நீங்க வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்ப தள்ளி போவியா போக மாட்டியாடி, அதை சொல்லுடி மொத. போக முடியாது மாமா, என்ன பண்ணுவீங்க? போகவா முடியாதுன்னு சொல்ற? இப்ப பாரு என்ன பண்ண போறேன்னு. இப்படி கண்ணை கட்டியே என்னை கவுத்துட்டடி நீ. மாமா, போகலாம். எல்லாம் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் நம்மள காணுமேன்னு தேடுவாங்க. வாங்க போலாம். ஏன்டி சொன்னா பீட்சா ரொம்ப நேரமா வெந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் கையை வச்சு பாருடி, வெந்துருச்சானே. ஏ சின்ன பொண்ணு, கையை வச்சு பீட்சா வெந்துச்சா இல்லையான்னு எப்படி பாக்குறது? கை வெந்துராதா? ஏ சொன்னா நீ கை வச்சா வேகாதுடி, வெந்துச்சா என்னன்னு பாருடி, வயிறு வேற பீட்சான்னு கேக்குது. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு வேணும்னா நீ கையை வச்சு பாருடி, வெந்துச்சா என்னன்னு. என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி இருக்குதானே? ஏ சொன்னா நீ இழிச்ச வாங்கி யாருடி சொன்னா? நீ பயங்கரமான விவரமான ஆளுடி நீ. ஏ சின்ன பொண்ணு, சண்டைக்குனே வந்து நிக்கிறியா என் கூட? ஐயோ, உன் கூட யாருமா சண்டைக்கு வருவா? நீ பெரிய பஜாரியாச்சே, உன் கூட எல்லாம் சண்டை போட முடியுமா? ஏ சின்ன பொண்ணு, யார பார்த்துடி பஜாரிங்கிற? நீ தாண்டி பஜாரி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறவ. ஏ சொன்னா, ஏ சின்ன பொண்ணு, எதுக்குடி சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும்? சாச்சா குஷ்பாக்கா, நாங்க எங்க சண்டை போட்டுக்கிறோம், அன்பா பேசிக்கிட்டு இருக்கோம் 4 வார்த்தை. ஏ சொன்னா, நீ சொல்றீ, நான் வரதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்தவொடனே அப்படியே சின்ன பொண்ணு மாத்தி பேசுறா. குஷ்பாக்கா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் சின்ன பொண்ணு அன்பா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, பீஸா கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் போட்டேன்டி. அடிக்கிற வேலைக்கு என்னடி 2 பேரும் உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? குஷ்பாக்கா, நாங்க குளிர் காயில நாங்க பீஸா செஞ்சு சாப்பிட போறோம், பீஸா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உட்காருங்க, உங்களுக்கு ஒரு பீஸ் தரோம். என்னடி இது, கறிக்கு போன வாசனைலாம் வருது, இதை போய் பீஸாங்கிறீங்க? என்னது கருகி போச்சா? நீங்க வந்ததுனால பாருங்க, நாங்க பீஸாவை கவனிக்காம விட்டு கருகே போச்சு. ஒழுங்கா நீங்களே உட்காந்து ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு போங்க, அப்பதான் எங்க மனசு நிம்மதியாகும். ஏ சின்ன பொண்ணு, எனக்கு பீஸா சாப்பிடலாம் நேரம் இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு தான் உங்க 2 பேரையும் கூப்பிட வந்தேன். குஷ்பாக்கா, அது என்ன முக்கியமான வேலை சொல்லுங்கக்கா, கேட்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும். அதுவாடி, என் மகன் கௌதமுக்கும் என் மருமக கௌரிக்கும் நிச்சயதார்த்தம் வருதுல, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், அப்படியே உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். குஷ்பாக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பீஸா சாப்பிட்டு தான் வருவேன் உங்க கூட. ஏமா தாயே, சின்ன பொண்ணு, போற வழியில என்ன பீட்சா கடந்தா உனக்கு வாங்கி தரேன்டி. இது கறிக்கு போச்சுடி, இந்த பீட்சா நல்லா இல்லடி. எல்லாரும் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நான் வருவேனா என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கிளம்புடினா இப்பதான் பீட்சா நோட்ஸான்னு நின்று கிடக்குறான். ஏ சின்ன பொண்ணு, ஏன் யோசிக்கிறவ? அதான் குஷ்பாக்கா பீட்சா வாங்கி தரேன்னு சொல்லுது இல்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிறவ? வா கிளம்பு, போயிட்டு வரலாம். சரிடி சொர்ணம், போயிட்டு வரலாம்.